கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படித்து என்ன பிரயோஜனம்? நம்மள ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட வேலைக்கே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேசாம நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன். என்ன சூப்பர்! எப்போ பாரு வேலைக்கு போன்னு வீட்டில் ஒரே டார்ச்சர். படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாரையாச்சும் ஏமாற்றி பிழைக்கிறது தான் இந்த காலம். எவனாச்சும் ஒருத்தன் கையில் சிக்காமையா போயிடுவான். சரி போவோம். கம்பவுண்டர், சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுப்பா. என்ன டாக்டர்? உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் ஃபீஸ் தந்தால் போதும். அதுவே குணமாகாவிட்டால் 2000 ரூபாயாக திருப்பி தரப்படுன்னு ஒரு போர்டு எழுதி போடணுப்பா. சரிங்க டாக்டர். காலையிலேருந்து ஒரு பையன் கூட சிக்க மாட்டேங்கிறானே. தொழில் ரொம்ப மோசமாலாம் போயிட்டுருக்கு. என்ன பண்ணலாம்? என்னது, உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும், உங்கள் நோய் குணமாகாவிட்டால் 2000 ரூபாயாக அது திருப்பி தரப்படும். நல்ல இளிச்சவாயத்தை ஒன்று மாட்டிக்கிட்டான். வாங்க அங்கே போகலாம். தம்பி, நான் தான் டாக்டர். உட்காருப்பா. டாக்டர், எனக்கு நாக்கில் சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? அதுக்கு அந்த மருந்து தான் லாக்கி. கம்பவுண்டர், சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டிலுக்கார மருந்து எடுத்து அந்த தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துப்பா. சரிங்க டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து பாட்டில் இதுதானா? கொஞ்சம் உங்க நாக்க நீட்டுங்கப்பா. அகல பாதாளமே தெரியுது. டாக்டர், இது மருந்து இல்ல, பெட்ரோல். நாக்குல சுவை வந்துடுச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, இந்த தடவை ஏமாந்துட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. அவனை ஏமாத்தலான்னு நினைச்சா அவன் நம்மளையே ஏமாத்திட்டானே. விடக்கூடாது. இப்ப உடனே போனா அவன் நம்மளைய கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போலாம். டாக்டர் டாக்டர். அங்க யாருப்பா தம்பி? நான் தான் டாக்டர். டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபக சக்தியே இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். கம்பவுண்டர், சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டிலுக்கிற மருந்து எடுத்து அந்த தம்பிக்கு நாக்குல 2 சொட்டு ஊத்துப்பா. சரிங்க டாக்டர். டாக்டர், அன்னைக்கு நாக்கில் சொரணை இல்லாத போது இந்த மருந்து தானே ஊற்றுனீங்க, மறுபடியும் இதே மருந்து ஊற்றுறீங்க. வெரி குட், உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துடுச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, 500 ரூபா போச்சே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. விடமாட்டேன், இந்த டாக்டர் விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா. வா, என்ன பிரச்சனையா? டாக்டர், கண்ணு தெரியாம போயிடுச்சு டாக்டர். எதுவுமே பார்க்க முடியல டாக்டர். என்ன அது, கண்ணு கூட தெரியலையா? சாரிப்பா, என்கிட்ட அதுக்கு மருந்தே இல்லப்பா. நான் தோத்துட்டப்பா. இந்தாப்பா 2000 ரூபாய். டாக்டர், 2000 ரூபான்னு சொல்லிட்டு 500 ரூபா தரீங்க? கரெக்ட், உங்களுக்கு கண் பார்வை வந்துடுச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, போச்சே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இது நான் கொடுத்த 500 ரூபாப்பா. எடுங்க உங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர், உங்ககிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்து அவ்வளோ ரூபாய் எல்லாமே போச்சு. இனிமே யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒழுங்கா உழைச்சி சம்பாதிக்கணும்.